சரண் ரிவ்யூவர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரசியல் விமர்சகர் சச்சின். நேற்று நம்ம உதயநிதி ஸ்டாலின் அண்ணா ரொம்ப அப்படியே ஆவேசமா பேசிட்டாரு அப்படின்னு ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க. இதை நீங்க ஒரு விளையாட்டு செய்தியா கடந்து போயிடணும். ஏன்னா இப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர்சிபி கிட்ட போய் சரிக்கு சமமா சண்டை போட்டு தான் இன்னைக்கு ஆர்சிபி பெரிய டீம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அண்ணாவை நீங்க இப்ப பெருசா பேசி 2031 அவர் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு கொண்டு விட்டுறாதீங்க. அண்ணன் அப்படியே விட்டுருங்க. சரி, அப்படியே விடலான்னு பார்த்தாலும் விட முடியல. சரி, அண்ணன் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி தானே ஆகணும். அதுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னே அண்ணாமலை ஐபிஎஸ், சீமான் தமிழர் போராளி, விஜய் அப்பா சிஎம் கிடையாது, தாத்தா சிஎம் கிடையாது, தன்னுடைய இதை உருவாக்குறதுக்கு ரோலக்ஸ் சொல்லுவார்ல, இதை உருவாக்குறது எனக்கு 27 வருஷம் ஆச்சு, அப்பனும் தாத்தனும் தூக்கி கொடுத்துடலன்னு அந்த மாதிரி விஜய் சார் வந்திருக்காரு. ஓகேவா? இப்ப உதயநிதி ஸ்டாலின் அண்ணாக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு? ஸ்டாலின் மகன், கலைஞரின் பேரன், திமுக எனும் கட்சி அண்ணாவால் வளர்க்கப்பட்ட கட்சி. அந்த கட்சிக்கு ஒரு குடும்பத்துல அதே குடும்பத்துல அதுலயும் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி அதை டிவைட் பண்ணி செப்பரேட் பண்ணி அதை ரூல் பண்ற உதயநிதி ஸ்டாலின் அண்ணா என்ன குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்கு? சத்தியமா எனக்கு தெரியல. ஏதாவது இருந்தா நீங்க ஆதரவாளர்கள் தயவுசெய்து சொல்லுங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த ஒரு படத்துல 2031 எலெக்ஷன் எப்படி ஆக போகுதுன்னு பாருங்க. இளைஞருக்கான தேர்தல் எப்படின்னா, சீமான், அண்ணாமலை, விஜய், உதயநிதி. அங்க போலீஸ் எல்லாம் ஒரு படத்துல வண்டி வரும், ஜீப்பு. அதுல எப்பா ஒரிஜினல் ரவுடிங்லாம் ஏறுங்கப்பா அப்படின்னு உடனே ஏறுவாங்க. அதுல நீங்க வேணா எடிட் பண்ணி பாருங்க. விஜய் ஏறுற மாதிரி, சீமான் ஏறுற மாதிரி, அப்புறம் அண்ணாமலை ஏறுற மாதிரி, அதெல்லாம் ஒரிஜினல் சிஎம் கேண்டிடேட்லாம் வாங்கப்பா அப்படின்னு. கடைசியில உதயநிதி அண்ணா ஏறுவாரு. ஏய், நீ யாருப்பா ஏறுற? யோ, நான் ஃபார்ம் ஆயிட்டையா சிஎம், நீ இப்ப ஏத்தலாம் என்ன இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நானும் சிஎம் தான், நான் தான் இந்த திமுகவுடைய ஆதரவாளர். அப்படிதான் உதயநிதி அண்ணா வர போறாரு. வேற ஆப்ஷனே கிடையாது. அதாவது என்ன சொல்றது ஒன்னும் புரியல. இப்ப பாருங்க, உடனே அவர் பையன் 21 வயசு தான். அந்த பையன் டிகிரி முடிச்சானான்னு கூட தெரியல, இன்பநிதி. இன்னைக்கு அவர் பார்த்தோம்னா ரெட் ஜெயண்டோட சிஇஓ. அடுத்து ஒரு வாரிசு அரசியல். எவ்வளவுதான்ப்பா கலைஞர் ஐயா இந்த தியாகம் பண்ணாரு, ஜெயிலுக்கு போனாரு, தண்டவாளத்தில் தலை வச்சாரு. ஏன் அவர் ஒருத்தர் தான் திமுக வச்சாரா? ஏன் அவரு கூடியவே போராடின மஞ்சக்காமல நோய் வந்தோம் கலைஞருக்காக, கலைஞரை சிஎம் ஆக்குன இல கணேசன் அப்படிங்கிறவரு அவரு இல்லையா? இந்த கட்சிக்காக எவ்வளோ பேர் மொழிப்போர் தியாகி, எவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க. அவங்க எல்லாரையும் நீங்க யாரையும் பார்க்காம, ஏங்க அதை கூட விடுங்க. கனிமொழி எங்க போனாங்க? யாருங்க கனிமொழி? அவங்களுக்கு கொடுக்கலாம்ல. ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியா அந்த கட்சியில ஏன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா மட்டும்தான் அங்க இருக்கிறாரா? கனிமொழி மேடம் இல்லையா? அழகிரி அவர் விட்டுருங்க, வயசாயிடுச்சு. ஏன் கனிமொழி மேடம் கூப்பிடலாம்ல? பெண் விடுதலை சமூக நீதி பேசுற கட்சி தானே திமுக. ஏன் மம்தா பானர்ஜி மாதிரி கனிமொழி மேடம் வளர்த்துக்கலாம்ல? இதை எதையுமே பண்ணாம இன்னைக்கும் ஜென்சி மாநாட்டுல மருமகன் சபரிசன், மகன் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இப்படிதான் போறீங்க. எனக்கு தெரியல. இந்த லெவல்ல போனீங்கன்னா 2031 எழுதி வச்சுக்கோங்க, விஜய் தான் மீண்டும் செய்யும். கவர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அது என் வாயில நல்லா வந்துடும், தமிழ்நாட்டு மக்கள் வாயில நிறைய வரும் அப்படின்னு சொல்லிதான் சொல்லியிருக்காரு. சோ அந்த ஆவேசமா கலந்த பேச்சுக்கு நீங்க என்ன பதிலடி கொடுக்கணும்? அதுதான் நான் சொல்றேன். நீங்க காமெடியா எடுத்துக்கிறதா, ஏங்க நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க? அதை நீங்க ஒரு சுட்டி டிவி பாக்குற மாதிரி, இல்ல ஒரு அது பேர் என்ன ஆதித்யா சிரிப்பொலி, அது மாதிரி நீங்க எடுத்துட்டு போயிடணும். அது நீங்க பேசதாங்க அது அப்படியே ஒரு இதுவாகும். எங்க இன்னைக்கு அண்ணாமலை கட்சி தொடங்க போறாரா? அவர் தொடங்கின உடனே பாருங்க, விஜய் விசஸ் அண்ணாமலை இப்படிதான் களம் போக போகுது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உதயநிதி ஸ்டாலின் அண்ணாவை பெருசா கண்டுக்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க. அவர் சொல்றாருல கவர்ச்சி, என்ன பெரிய கவர்ச்சி? ஏன் நீங்க கவர்ச்சி பண்ணலையா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை வச்சு நீங்க ரசிகர் மன்றம் உருவாக்கி அகில இந்திய உதயநிதி ரசிகர். ஏது அகில இந்திய லெவல்ல உதயநிதி அண்ணனுக்கு ரசிகர்? ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல எத்தனை பேர் ரசிகர்? அந்த கட்சியில இருக்கிறவங்க ரசிகரா இருக்கான். அப்படி கவர்ச்சின்னு சொல்றேன். சரி, விஜய் சார் கவர்ச்சி பண்றாருன்னு வச்சுக்கோங்க. 25 வருஷம் சாலிடா ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கம், எத்தனை ஃபிளட்டு அசால்ட்டா சொல்றாங்க. குளத்தூர்ல எங்க தலைவரை நீங்க தோக்கடிச்சிட்டீங்களா? பாருங்க மழை வரும்ல, அப்ப நாங்கெல்லாம் இறங்கி வரமாட்டோம், நீங்களே வாங்கடா அப்படின்னு மக்களை கேவலப்படுத்துறாங்க. அதுலதாயா விஜய் ஸ்பெஷலிஸ்ட். நீங்க விட்டுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இடுப்பளவு வெள்ளம் இருந்தாலும் அதுல மீன்பாடி வண்டி வச்சுக்கிட்டு விஜய் மக்கள் இயக்கத்துக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? விஜய் சாரோட ஆளுங்க பால் கொடுக்கறது, ரொட்டி கொடுக்கறது, முட்டை கொடுக்கறது, சாப்பாடு பிரிஞ்சு கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் ஒன்னா பண்ணி தான் இன்னைக்கு 27 வருஷத்துல விஜய் சார் தன்னோட பிராண்டை உருவாக்கி இன்னைக்கு சிஎம் ஆயிருக்கிறாரு. அதனால இந்த கவர்ச்சி எனக்கு தெரியல.
இந்த இன்ஸ்டாகிராம்ல ஏதோ சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி நைட்ல யாரோ ஒருத்தரை வந்து தேடிட்டு இருந்தாரு உதயநிதி ஸ்டாலின் ஏதோ ஒரு நடிகை இல்ல படத்துல அடுத்த படத்துல வந்து ஒரு ஹீரோயினா போடுறதுக்காக தேடிட்டு இருந்தாரு, வேற ஒண்ணும் இல்ல. சோ அது மாதிரி வந்து நீங்க தான் கவர்ச்சி இது பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க கவர்ச்சி எதுவும் இது பண்ணல. விஜய் சாரு மெரிட் கேண்டிடேட், ஓகேவா, மெரிட்ல பாஸ் பண்ணி படிச்சு வந்திருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. எங்க அரசியலின் தலைங்க விஜய், எப்படி வந்து சினிமால அஜித் சார் வந்து தலையோ அந்த மாதிரி அரசியலின் தலைங்க பாருங்க. அப்பா தாத்தா யாரும் கிடையாது, தன் சொந்த உழைப்பால அப்படி நின்று இருக்கிறாரு விஜய் சார். அதெல்லாம் வந்து தெரியல எனக்கு, இது விளையாட்டா எடுத்துக்கங்க அவ்வளவுதான். கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், ராகவா லாரன்ஸா இத்தனை வருஷமா நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்லவரா பாக்குறீங்களா கெட்டவரா பாக்குறீங்களா? நீங்க நல்லவரா பாக்குறீங்க, நீங்களும் நல்லவரா பாக்குறீங்க. இப்ப ராகவா லாரன்ஸ் மேல டிஎம்கே ஐடி விங்கு எப்படி எல்லாம் பண்ண போறாங்க. உலகத்திலே ரொம்ப கெட்டவன் ராகவா லாரன்ஸ். தன் காசு மக்கள் கிட்ட வாங்கி அவன் அபேஸ் பண்ணிக்கிறான், மக்களுக்கு எந்த நல்லதும் பண்றது இல்ல, மாற்றுத்திறனாளி நல்லது பண்றேன்னு அதுல கமிஷன் அடிக்கிறாரு, டான்ஸ் சொல்லி தரேன்னு அங்க வந்து தப்பா நடந்துக்கிறாரு. ராகவா லாரன்ஸ் ஒரு ஃப்ராடு. இப்படி வரப்போகுது, நீங்க ஆனா எழுதி வச்சுக்கோங்க, இந்த அப்படியே கட் பண்ணி நீங்க போடணும். ராகவா லாரன்ஸ் வந்து அரசியலுக்கு வந்த உடனே இப்படிதான் விஜய் சாருக்கும் பண்ணாங்க. ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் என்ன வேணா நீங்க அவதூறு போடுங்க. சப்போஸ் டிவிகேல திருச்சி கிழக்குல மாஸ்டர் நின்னாருன்னா நான் திருச்சியில போய் ஒரு வாரம் மாஸ்டருக்காக பிரச்சாரம் பண்ணுவேன். அங்க நீங்க தளபதி ஸ்டாலின் அவர்களை கூட திரும்ப நிப்பாட்டுங்க, முடிஞ்சா ஜெயிச்சுக்கங்க. மாஸ்டர் வந்து ராகவேந்திரா சாமியோட துணை இருக்குது, நல்லது பண்ணியிருக்கிறாரு, பிரெயின் டியூமருங்க அந்த மனுஷன். அவரை எவ்வளவு கேவலப்படுத்த போறாங்கன்னு பாருங்களேன். ஜல்லிக்கட்டு போராட்டத்துல இவன் இவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணா, இவன் இவ்வளவு கேவலமான இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸ்கூல் நடத்துறேன்னு வந்து அதுல வந்து ஃபண்டு பல பேர் சீட்டிங் பண்றான், இதெல்லாம் சொல்ல போறாங்க பாருங்க. நீங்க அன்னைக்கு வந்து சொல்லுவீங்க இதுதான் பர்சனல் அட்டாக்கு, கேரக்டர் அசாசினேஷன். இதை வந்து 50 வருஷமா திமுக பண்றாங்க, கலைஞர் அவரோட காலத்துல இருந்து பண்றாங்க, அண்ணாவோட மறைவுல இருந்து பண்றாங்க. இது ஒரு கேவலமான சீப்பஸ்ட் அரசியல். இது ஒரு காலமும் வந்து வராது. ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் நிப்பாரு, ராகவேந்திர சாமியோட அருளால ஜெயிப்பாரு, டிவிக்கே வெல்லும் திருச்சி கிழக்கு.